குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். ம். ஓகே. எல்லார்கிட்டயுமே லிங்க் இருக்கு இல்லையா? யார்கிட்ட லிங்க் இல்லாம இருக்கா? நோ சார், யார்கிட்டயுமே லிங்க் இல்லை சார். லிங்க் இல்லையா? அப்பா நேத்தானப்பா போட்டேன் இந்த லிங்க்கு. சார் இது இதில் சேட்டில் தான் போட்டீங்க, வாட்ஸ்அப்பில் போடல சார். அப்படியா? ஆமாம். போட்டிங் ப்ரோ. ம். அதான் பார்த்தேன், எல்லாமே நான் குரூப்ல போட்டிருந்தேனே. ஒருவேளை நம்ம குரூப்ல போடாம விட்டனோ? இல்லை ப்ரோ, குரூப்லேயே போட்டிருந்தீங்க. போட்டிருந்தேன்ல. ஓகே, பரவாயில்ல, இப்பயும் போடுறேன். எங்கள் குரூப்பில் போடல சார். ஓகே, இன்ஸ்டாகிராம் ரீல் தான் போட்டிருந்தீங்க. சரி, ஓகே, எடுத்துக்கங்க இப்போ. ஸோ ஜம்ப் பண்ணிக்கிங்க எல்லாமே, அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு D2C வெப்சைட்டு, அதாவது செய்பன் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு, இது இருக்குங்களா, செய்பன் சிபன் ஹெட்செட், அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உருவாக்கி இருக்கிற தமிழ்நாடு பிராண்ட் இது. தமிழ்நாட்டு பிராண்டுக்கு ஒரு நல்ல வெப்சைட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். இப்போ லைவாக எப்படி ஐடியேஷன் பண்ணுறது, லைவாக எப்படி வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, இதுக்கு பேர் வந்து டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் நம்ம இன்னும் ஐடியேஷனுக்குள்ளே போகலை, பட் ஆனால் இது எல்லாமே குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி தான். இப்போது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இன்புட் வந்து போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நவ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டூ த ஐடியேஷன் ஆக்டிவிட்டி. இப்போ தான் நான் ஐடியேஷனுக்குள்ளே போக போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து காம்பீட்டர் ரிசர்ச்சு. காம்பீட்டர் ரிசர்ச் மூலிமா நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் மை பெஸ்ட் காம்படிட்டர்ஸ், இந்த இந்த அந்த போல்ட்டு, ஆப்பிள், அதுக்கப்புறம் ஜேபிஎல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட்டு. ஏர்பாட்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், ஸ்பீக்கர்ஸ்லாம் விற்கிற ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட், கரெக்டாக? ஸோ அவங்களுடைய ப்ராடக்டாக இது எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் நம்ம, கரெக்டாக? வி ஹவ் brought திஸ் ஆல் திங்ஸ். இப்போது அது கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஐடென்டிஃபை பண்ணோம். இதுக்கு பேர் வந்து காம்பீட்டர் ரிசர்ச், இதுக்கு பேர், ஓகேவா? இப்போ நம்ம காம்பீட்டர் ரிசர்ச் பண்ணி அதனுடைய சாம்பிள் வெப்சைட்ஸை கொண்டு வந்தோம் நம்ம இங்கே. அதோடைய வெப்சைட்ஸோடைய லேண்டிங் பேஜு அது எப்படி இருக்குது, அதோடைய செகண்ட் பேஜ் எப்படி இருக்குது, ஒரு 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 அதாவது ப்ராடக்டோடைய பேஜ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம என்ன பண்ண சொன்னோம், கேப்சர் பண்ணி போட சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே கேப்சர் பண்ணி போட்டிருந்தீங்க, கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த டைம் ஐ நீட் டு டூ ஐடியேஷன். எப்போ நான் பண்ண போகிற ஐடியேஷன்? இப்போ தான் பண்ண போகிறேன். ஏன் தெரியுமா? ஐ ஹாவ் டேட்டா. இந்த டேட்டா இருக்கும் பட்சத்தில் நான் ஐடியேஷன் பண்ண முடியும். ஐ டசன்ட் ஹாவ் த டேட்டா, ஐ கேனாட் டூ த ஐடியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு யுவர் பாயிண்ட் என்ன, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பிரிங் த டேட்டா இன்சைட். இந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வரணும். இந்த டேட்டா எல்லாருமே உள்ளே கொண்டு வந்து இப்போ போட்டிருக்கீங்க. வெரி குட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்பிளோடைய லேண்டிங் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நேவ் பார் சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் பேனர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீம் பேஸ்டு, இப்போ இங்கே போட்டிருக்காங்க வேலண்டைன்ஸ் டேனா, அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கீங்க. நல்லா விசிபிளாக இமேஜ் ஓரியன்டாக ஐக்கான் வச்சுருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க, கரெக்டாக? இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் குட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் இருக்குது. கவுண்ட் கான் கண்டென்ட் கவுண்டர், சரி சரி, கண்டென்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது இங்கே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பர்சனலைசேஷன் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பர்சனலைசேஷன், இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய 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 விருப்பப்பட்ட விஷயத்தை இதில் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லி கஸ்டமைசேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? பர்சனலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே போட்டிருக்கீங்க, இட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம் வென்எவர் ஹவவர் த வீடியோ செஷன். ஸோ வீடியோ செஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு போட்டிருக்கிறீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப்போகிராஃபிலாம் நல்லா சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கீங்க. ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கீங்க. ஸோ லைக்வைஸ்
யூ ஃபவுண்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியர். அதே மாதிரி நோ இஎம்ஐ காஸ்ட்டு, ஃபைண்ட் த ஸ்டோர், நியர்பை ஸ்டோர் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்குதுன்னு போட்டிருக்கீங்க. ஆப்பிள் ஸ்டோர்ஸு, ஆப்பிள் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் ஃபார் எஜுகேஷனு, அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட், அதுவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அழகாக அங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ அதே மாதிரி அடுத்த அடுத்த பேஜுக்குள்ளே போகும்போது ஓகேங்களா. ஸோ இப்போ நியூ ப்ராடக்ட், அப்புறம் கம்பேர், சர்ச் ஐகான், பேகு, கிராஃபிக்கல் சிம்பிள், டைரக்ட் லிங்க்கு, ஓகேங்களா. அப்புறம் அனிமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ் விஷுவல்ஸ்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு நீட்டாக ஒரு அனிமேஷன் வச்சு ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஏர்பேடுக்கும் என்ன கம்பேரிசன் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே போட்டு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராடக்ட்குள்ளவே. ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங், பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி ப்ராடக்ட் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க யூசர்ஸ்க்கு. கரெக்டாக, ஃபைன். இப்போ இதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கரெக்டா. ஸோ இதில் இருக்கிற டாப்பான விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓட்டிங் கொடுங்க. இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் வைக்கலாம் ப்ரோ அப்படின்ற உங்களோட பெஸ்ட்டு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓட்டிங் வைங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியல் டைம் ஐக்கான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டிங் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் ஓட்டிங். ஸோ லைக் வைஸ் யூ நீட் டு கிவ் ஒரு ஓட்டிங் கொடுங்க பார்க்கலாம். உங்களோட ஓட்டிங்க குட்டி குட்டி ஓட்டிங்காக போடணும், ஓகேவா. பெருசு பெருசாக போடக்கூடாது. இது வந்து ப்ரீமியம் மீரோ போர்டு இல்லை. சப்போஸ் நான் ஃபிக் ஜாமில் பண்ணியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே, எனக்கு சின்ன டவுட் சார். சொல்லுங்கள் சார் நேற்று கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால கேட்கல. சொல்லுங்கள். சார் அந்த பேக்ரவுண்டில் ஒயிட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களா சார்? ஒயிட் இது கிரியேட் பண்ணீங்களா பேக்ரவுண்ட்? ஆமாம், இந்த மேலே டாபிக் வருதுல்ல, அந்த இது கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஐக்கான், எந்த டூல் சார் கொடுத்தீங்க? ஃப்ரேம் ஃப்ரேம் ஆ, ஃப்ரேம் இதோ இருக்கு ஓகே பாருங்க. ஓகே ஃப்ரேம் ஓகே சார். அது ஸ்க்ரீன்ஷாட் ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஃப்ரேம் பேசி இதில் பண்ணிக்கணுமா சார்? ஃப்ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒரு ஒயிட் கலர் பேஜ் மாதிரி, ஓகேங்களா, ஒரு ஓகே. கேன்வாஸ். எஸ் சார். ஓகேங்களா, அது வந்து எந்த சைஸ்க்கு வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபிக்மாவில் எல்லாத்துலேயுமே அதுக்கு பேர் ஃப்ரேம். ஃப்ரேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுடைய லேஅவுட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பேஜ்னு வச்சுங்க, ஒரு ஒயிட் கலர் பேஜ். அதுக்குள்ளே போட்டால் தான் ப்ரெசென்ட் ஆகும். நீங்கள் எங்கேயாவது இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, ஒரு வெப்சைட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லேஅவுட்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகும். இந்த வெளில இருக்கிறதுலாம் ப்ரெசென்ட் ஆகாது. ஓகே சார். இப்போ அந்த ஃப்ரேம் நம்ம ஃப்ரேம் போட்டாலே மேலே டாபிக் வந்துடுமா சார்? இது அந்த ஃப்ரேமோடைய நேம். இது ஓகே ஓகே ஓகே. ஃப்ரேம் ஒன்னு வரும். நீங்கள் என்ன பண்ண அந்த ஃப்ரேம் இது கொடுக்கணும். லைக் யூ வாண்ட் டு கிவ் த நேமிங் ஃபார் த ஃப்ரேம் ஆக்சுவலி. ஓகே சார். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணுமா அப்படி சார்? ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஓட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. ம், ப்ரோ, கிளாஸ் இப்போதான் ஆரம்பிச்சதா? ஆமாம் இப்போதான். இல்ல நீங்க ஆகஸ்ட் பேட்ச்ல லிங்க் போடல, அதான் தெரியல எனக்கு. நான் வினோத் குலஸ் ப்ரோட்ட இருந்து வாங்கிட்டு வந்த லிங்க். அப்படியா, குரூப்பில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ப்ரோ. ம், நான் ஷேர் பண்ணல, எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அருணா மேம் தான் ஷேர் பண்ணாங்க. ஓகே ஓகே ப்ரோ, நான் ஷேர் பண்ணிடுறேன். யா யா இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஆட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிளோடைய ப்ராடக்ட்ல எது எதெல்லாம் பெஸ்ட்டான விஷயங்கள்ன்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓட்டிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரியல் டைம் இமேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓட்டிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தீம் பேஸ்டான விஷயங்களுக்கு, தீம்னா என்னென்னா லைக் அந்த தீமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம்ல. இப்போ கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னா நியூ இயர் சேலு, அந்த மாதிரி தீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் ஓட்டிங். ஓகே, ஸோ அது மாதிரி உங்களோட ஓட்டிங்ஸை நீங்கள் வைக்கலாம். ஓகேவா, அதை கால்குலேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், இது எதெல்லாம் தேவைப்படுற ஃபீச்சர் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஆப்பிள்லேருந்து இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம அடுத்து. ஓகே ஓகே ப்ரோ.
ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து 8:55 9 o'clock போல் முடிச்சிடுவேன் நான். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஓட்டிங் கொடுத்துன்னு முடிச்சிடணும். உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே ஓட்டிங் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, ஜஸ்ட் 5 minutes ஆஃப் டைம். நானும் என்னுடைய ஓட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஓட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஓட்டிங் மெத்தடாலஜி. ஓகேங்களா? இது எங்கே ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி டயக்ராமில் வரும். அஃபினிட்டி டயக்ராம் இருக்கு இல்லையா, அதில் வர ஒரு மெத்தட் இது. அஃபினிட்டி மேப்பிங் அதில் வர டாட் ஓட்டிங் மெத்தடாலஜி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஐடியாஸ்க்கு ஓட்டிங் வாங்குறது. ஸோ இதை வந்து நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி டயக்ராமில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த ஐடியாஸை நம்ம எதுவுமே போட போகிறோம். இதுதான் அந்த ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற ஒன் ஆஃப் த ஒர்க் ஷாப். இந்த மாதிரி பல ஒர்க் ஷாப் நடக்கும்பா. ரெட்ரோஸ்பெக்டிவ், கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியாவை குரூப்பிங் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி. குரூப்பிங்னா என்னது? டெக்னாலஜி, யூசர் டேட்டா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரியலிஸ்டிக்காக அதையெல்லாம் குரூப்பிங் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக பரவ குரூப்பிங் பண்ணோம்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடுறதுக்காக. புரிஞ்சுதா? ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை போர்டில் போடுவோம். இப்போதைக்கு வந்து எல்லாத்தையுமே அதை நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஜாமில் ஃபிக் இதில் லைக் மீரோ போர்டில் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நார்மலாக பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் அதை வந்து என்ன பண்ணிட்டோம், இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேசிக்கலி எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்பிளாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒத்துக்கப்படாது, இது வேணாம் அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம எல்லாரோட இன்புட்டும் கரெக்டாக வாங்கி அதில் எது அதிகமாக வந்திருக்கு, அதில் எது ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகே, எல்லாருமே ஃபில்அப் பண்ணிட்டு நினைக்கிறேன். யா 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டன் யுவர் ஓட்டிங்ஸ் கரெக்டாக.
இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் அங்க ஓட்டிங் போட்டிருக்காங்களோ அங்க நம்பர் டைப் பண்ணி போட்டுருங்க. எப்படி நம்பர் போடணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கு இல்லையா? அங்க மேல இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் 4ன்னு குடுத்துடுறேன் இங்க. ஓகேங்களா? எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனைக்கு 4. பக்கத்துல 1 இருந்ததுன்னா 1. அந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறதுக்கு கணக்கு பண்ணி போட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு போடுங்க பார்க்கலாம். சரி. 7 மொத்தம். ஸோ, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஷாப்பு. இதுக்கு பேரு பிரெயின் ஸ்டார்மிங்ன்ற ஒர்க் ஷாப்பு. இந்த பிரெயின் ஸ்டார்மிங் வந்து நம்ம டேட்டாவ கண்டுபிடிச்சு, நம்ம டேட்டா அ என்ன மாரி வெப்சைட்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அது இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துன்னு போய் நம்ம போட போறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்க. இதுவே நீங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா ஒருத்தவங்க வராங்க உங்ககிட்ட. எனக்கு வந்து ஒரு ஃபுட் ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா, அப்போ அந்த ஃபுட் ஆப் ஓரியன்டடா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஃபுட் ஆப்ல என்னென்ன மாரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு? அப்படின்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணணும். லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கப்புறம், இப்போ நெறைய பேர் உள்ள கொண்டு வந்து, இதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்கலாம்? அப்படி குடுங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன குடுப்பாங்க பார்த்தீங்களா? அதுலருந்து நீங்க வோட்டிங் போட்டு, அதுல எதெல்லாம் பிரியாரிட்டியா வைக்கலான்றத நீங்க கொண்டு வரலாம். சிம்பிள் இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே. சேம். திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆக்சுவலி. ஐ மீன் ப்ராப்ளத்த குடுத்துட்டு வோட்டிங் பண்ண சொல்லணுமா சார்? ப்ராப்ளத்த குடுத்துட்டு, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப இங்க 20 பேர் ஓகே. இருக்கீங்கன்னா, அந்த 20 பார்ட்டிசிபென்ட் நீங்க எல்லாருமே. நான் இப்ப ஃபெசிலேட்டர். இது ஃபெசிலேட்டர்னா நான் நடத்துறவன். இந்த ஒர்க் ஓகே. ஷாப்ப நடத்துறவங்களுக்கு பேரு ஃபெசிலேட்டர். ஓகேவா? இந்த எஸ். ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பேர் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே சார். நீங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் தான். பட் இருந்தாலும் நீங்க ஒரு பார்ட்டிசிபென்ட் இந்த ஒர்க் ஷாப்ல. நீங்க எல்லாருமே இதுல இன்புட் குடுக்க போறீங்க. யாரா குடுக்க போறீங்கன்னா, அந்த யூசரா மாறி, அந்த யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து குடுக்க போறீங்க. ஓகே சார். இதே ஃபார்மெட் தான். இதே ஃபார்மெட் தான். ஃபார் எனிதிங், எனி கைண்ட் ஆஃப் ஐடியேஷன் ஆர் ஒர்க் ஷாப் இதே ஃபார்மெட் தான். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெப்சைட் இருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து எதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் வைக்கலான்றத கண்டுபிடிக்கிறேன். இதே நீங்க இப்படி ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு எடுத்துக்கங்களேன். எனக்கு வந்து ஒரு ஃபுட் ஆப் ரெடி பண்ணணும். எனக்கு ஒருத்தர் கேட்டாரு. இந்த மாரி ரேப்பிடோ மாரி ஒரு ஆப் ரெடி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேப்பிடோ மாரி ஒரு ஆப் பண்ணணும்னா, என்னென்ன மாரியான யூசருக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் த்ரோ யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் இல்ல. எனக்கு சொல்யூஷன் இப்ப கண்டே சொல்யூஷன் தேவையே இல்ல. வாட் ஐ வாண்ட் டு ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட் த ப்ராப்ளம்ஸ் விச் யூசர்ஸ் ஆர் ஃபேசிங் ரைட் நவ் ஆம், இந்த ஆப். எந்த ஆப்? நம்மளுடைய ராபிடோ ஆப். சொல்லுங்க. என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க யூசர்ஸ்? சார் பைக் ஸோ வேற இந்த மாதிரி நம்பரு, பர்சன்ஸ் வேற ஆள் வராங்க சார். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்றதுக்கு அவங்க நம்மள கட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் சேஃப்டி கன்சர்ன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. கரெக்ட்டா? எஸ் சார். ஸோ இந்த மாரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு ஆப் கொண்டு வரலாமா? இல்ல அந்த ஆப் அப்படியே கொண்டு வந்தா வொர்க் அவுட் ஆகுமா? வொர்க் அவுட் ஆகாதா? ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய இன்புட்ட குடுத்துட்டீங்கன்னா,
நம்ம அடுத்து ஆப்பிள்லேருந்து இப்போ சில இன்புட் எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் 3 ஸ்க்ரீனுக்கும் பண்ணலாம், 3 ஆப்புக்குமே பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்த ஆப்பு, அடுத்து ஏதாவது ஒரு போட் எடுத்துக்கங்க. போட் ஆப்பிள் கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாத பிராண்டு இந்த செய்பான் ஏர்பாடுக்கு. எனக்கு வந்து போட் ரொம்ப ரொம்ப ரிலேட்டாக கனெக்ட் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா அவங்க எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸ். இங்கே 2 விதமான பீப்புள் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டர், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர். கம்பேரிட்டர்னா என்னது? அவங்க கம்பேரிட்டர்னா பாதி ப்ராசஸ் எடுத்து இவங்களோட இதில் போட்டு. எஸ், கம்பேரட்டிவான பர்சன் தான். ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம பண்ணுறது அப்படியே பண்ணாதவங்க அவங்க. ஆனால் சில பேர் நம்ம பண்ணுறது எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. அவங்க நம்மளோட காம்படிட்டர்ஸ். நம்ம காம்படிட்டர்ஸ் அவங்க. புரிஞ்சுதா? ஸோ கம்பேரிட்டர், காம்படிட்டர்ஸ் எக்ஸாக்ட் 100% நம்ம பண்ணுறது அப்படியே பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஓகே, போட் எடுத்துங்க. அடுத்து எங்கே இருக்குது போட்டு? போட் போட் இங்கே இருக்குது. எஸ். ஸோ இதில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஓட்டிங் கொடுக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் கிவ் யுவர் ஓட்டிங்ஸ் ஃபார் போட். இங்கேயுமே பாருங்க சில காமன் விஷயம் இருக்குது அங்கேயும் இங்கேயும். என்ன இருக்கு சொல்லுங்க? த ஐகான்ஸ் ஆர் ரியல். சார் அது போல்ட் சார். போல்ட் தானே? ஓ, இது போல்ட்டா? ஓகே, ஒன் ஆ செகண்ட். யா, ஹியர் இட் இஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கேட்டகரிஸ்க்கு. இங்கேயுமே அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, பிலோ இதோ இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? எக்ஸாக்ட் காம்பீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ணுறாங்க. எப்படிலாம் சாதாரணமாலாம் சும்மா ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் கிடையாது.
ஓகே, பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, ஓகேவா? ஓகே, முடிச்சிட்டிங்களா? ஆல்மோஸ்ட் டன்னா? பாருங்க, பெரிய பெரிய பீப்புள்லாம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள பிராண்ட் அம்பாஸ்டராக கூட்டு வந்து பயங்கரமாக பண்ணுறாங்கல்ல.
ஓகே. ஓகேவா, ஃபைன். வி கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகேவா, நீங்கள் போட்ட ஹோட்டிங்ஸ்லேருந்து இப்போ நம்பர்ஸ் போடுங்க. ஓகேவா, யா, ஐ திங்க் யூ ஸ்டார்ட் கீப்பிங் நம்பர்ஸ் ஃபார் ஓட்டு. ஓகேங்களா? இப்போ ஆப்பிள் இருந்த ஓட்டிங் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஓட்டிங் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ. எனக்கு இந்த பேனரை விட எனக்கு வந்து ஆம், எனக்கு வந்து ஆப்பிளோடைய இதுதான் நல்லா பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் வி கேன் கோ வித் திஸ் ஆக்சுவலி. நான் இதுக்கு வந்து என்னோட ஓட்டை கொடுத்துக்கிறேன் 4 இப்போதைக்கு இதில். ஓகே, அண்ட் தென் ஓகே அவங்களும் இருக்காங்க. பிகாஸ் இந்தியன் பிராண்டுன்றதுனால ரொம்ப அதிகமான சப்போர்ட் வந்து உடனே கொடுக்க முடியும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஃபைன் தான். ஓகே, தனியாக ஏதோ ஒரு பிராண்டை மட்டும் தனியாக ஏதோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீமியம் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பர்சனலைசேஷனுக்கு இவங்க பெருசாக எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? பட் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்கப்பா. மார்க்கெட்டிங் தான். பர்சனலைசேஷன் இருக்கு பட் மேல கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? Yes. எங்கே இருக்குது பர்சனலைசேஷன்? ஓகே, இதோ இருக்கு. பாருங்க, காமனான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதெல்லாம். அப்போது நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு D2C பிராண்டுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு அனலைஸ். அவங்கக்கிட்ட கேட்பாங்க, எப்பா நம்ம கம்பெனி என்னப்பா ஐடியா கொடுத்துருக்க, வாட் இஸ் யுவர் யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்பாங்க. யூ ஹாவ் டு கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜி. வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜி தட் இஸ்? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு ஆப்புக்கு வந்து பர்சனலைசேஷன் ரொம்ப முக்கியங்க அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே இருக்காங்க இல்லைங்களா, இவங்க சைபனுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி இது.
இப்போ நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த பிராண்டுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிராண்டுக்கு தான் இப்போ நம்ம இந்த ரிசர்ச் பண்ணி, எப்பா உன் ப்ராடக்ட்ல இதெல்லாம் வச்சுன்னா உன் ப்ராடக்ட் நல்லா போகும், மற்ற பிராண்ட்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த அவேர்னஸை அந்த பிராண்ட் ஓனருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோ பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ யூ ஆர் யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கே. நீங்கள் எல்லாரும் யார் இங்கே? நீங்கள் எல்லாருமே யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். யூ பீப்புள் ஆர் யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி பீப்புள். ஓகே, ஃபைன். இப்போ ஓட்டிங் கொடுத்துட்டீங்களா? ஸோ ஓட்டிங் கொடுத்ததுலேருந்து ஆப்பிள் இப்போ அதிகமாக ஓட்டிங் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து போடுங்க பார்க்கலாம். அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து போடணும், அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுறக்கூடாது. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் பேக்ரவுண்ட்னா அந்த அந்த தீம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு காப்பி. இது வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து போடணும், இங்கே பக்கத்தில் இதோ பாருங்கள், இங்கே காம்பீட் அனலைஸ் போட்டிருக்கீங்களே, இங்கே இங்கே போட்டுடணும். இங்கே அதாவது யூசர் ப்ரிஃபரன்சஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு யூசர் ப்ரிஃபரன்சஸாக என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் அங்கே வச்சிடலாம். ஓகேங்களா? நான் சிம்பிள் நேவிகேஷன் பார் கரெக்டாக இங்கே வச்சுருக்கீங்க. கரெக்ட். இங்கே இது வந்து போட்டுக்கலாமா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே 4 சேஞ்ச் த தீம் பேஸ்டு ஃபெஸ்டிவல். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் பேசிஸில் விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, அடுத்து ஓட்டிங் என்ன இருக்குது இந்த இதில்? விசிபிள் இமேஜ், அதாவது ரியல் இமேஜ்னு சொல்லலாம் அதுக்கு பேர். ஓகேங்களா? ரியல் இமேஜ். இப்போது இதெல்லாம் தான் நம்ம வந்து ஐடியாவாக எடுத்துன்னு போய் இப்போ அந்த செய்வேன் பிராண்டுக்கு போட போகிறோம். அதனால தான் வி ஆர் காப்பிங் ஃப்ரம் ஹியர். இங்கே பாருங்கள், ஹவு பெனிஃபிட். பெனிஃபிட்னா யூஎஸ்பி. இது வந்து என்ன வைக்க போகிறோம்? யூஎஸ்பின்னு வைக்க போகிறோம். ஒன்லி ஆப்பிள் மட்டும் கொண்டு வாங்க, வேறு எதுவும் கொண்டு வராதீங்க. ஓகேவா? குட் ஐகான்ஸ். ஒரு ஒன்று தான் போட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தீம் ஷோ ஃபெஸ்டிவல், அது ஆல்ரெடி போட்டாச்சு. வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்னு போட்டிருக்கீங்க, அது வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அதிகமாக ஓட்டிங் வாங்கினது? இட்ஸ் சால்வ் தி யூசர் ப்ராப்ளம் வென் எவர் அண்ட் ஹவவர் வீடியோ செஷன். வீடியோ வீடியோ செஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதேமாதிரி போட்லேயுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ பிளேயர் வச்சுருக்கானுங்க அவங்களுமே. இந்த பிளேயர்ஸு, இந்த இந்த ஆக்ட்ரஸ்ஸு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியோ வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட் டைப்போகிராஃபி. ஓகே, யா, அதாவது கலர்ஃபுல்லான டைப்போகிராஃபிஸ். குட்ன்றதை விட கலர்ஃபுல்னு போட்டுக்கலாம், இல்லை தீம் தீம் ஓரியன்டான டைப்போகிராஃபி. ஓகேங்களா? தீம் தீம் டைப்போகிராஃபி. ஓகே, அடுத்து என்ன இருக்குது பெஸ்ட்டாக? அதே மாதிரி லீஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணிக்கணும் நீங்கள். இதில் எதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, எதெல்லாம் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. லைக் நான் 5 கொடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்தது, அது மாதிரி எதெல்லாம் அதிகமாக இருந்ததோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் அடிக்கணும். ஓகேங்களா? யூ ஹாவ் டு கேட்டகரைஸ் லைக் தட். ஓகேங்களா? அதாவது விசிபிள் இமேஜ் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோட இருந்தது ஆக்சுவலி. சரிங்களா? அதுக்கு அடுத்து ப்ரியாரிட்டியோட இருந்தது இது. இதில் ஸோ இதில் லேண்டிங் பேஜ் தனியாக தான் சார் போடணும். புரியல. லேண்டிங் பேஜுக்கு தனி, நம்ம இன்னர் பேஜுக்கு தனி தான் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு பேஜுக்கு மட்டும்தான். எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்னா லேண்டிங் பேஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே. ஸ்டில் வி நாட் வென்ட் ஃபார் த அதாவது ப்ராடக்டோடைய அந்த எக்ஸாக்ட் பேஜுக்குள்ளே நம்ம போகல. நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் மட்டும்தான். இ-காமர்ஸ் அண்ட் D2C பிராண்ட், எந்த பிராண்டை பொறுத்தவரைக்கும் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட பேர், பேஜுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஃபஸ்ட் அடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா PLPன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து லேண்டிங் பேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து அதாவது ஆப் லேண்டிங் பேஜ் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று இருக்குது,
அதுக்கு பேர் வந்து லிஸ்டிங் பேஜ்னு சொல்லுவோம். பிஎல்பி நோட் பண்ணிக்கோங்க. பிஎல்பின்னு ஒன்று இருக்குது, சரியா? ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜா சார்? ஆமாம் ஆமாம், ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிபின்னு ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்னு சொல்லிட்டு. நீங்கள் எதனா ஒரே ஒரு ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி போய் பார்க்குறீங்களா, எதனா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் போய் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் போய் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அபவுட் த ப்ராடக்ட்டு, ஃபீச்சர்ஸு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, வாரண்டி டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிஎல்பி பிடிபி லேண்டிங் பேஜ். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்? வி ஜஸ்ட் டூயிங் ஃபார் திஸ் ஒன் ஒன்லி. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதான் ஐடியேஷன். இப்போ உங்ககிட்ட இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது. இந்த ஐடியாவில் எது பெஸ்ட் ஐடியான்றதை முடிவு பண்ணுறதுக்கு தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் நம்ம. முடிஞ்சால் நம்பர் சொல்லிட்டு வந்து போட்டுருங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த நம்பரை காப்பி பண்ணி அங்கே வந்து போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்னு சொல்லிட்டு. அது வந்து ஆப்பிள், ஒரு பக்கம் வந்து போல்ட். இந்த யாராவது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுங்க, போட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க இந்த பக்கம். யூசர் ப்ரிஃபரன்சஸ், ஃபார் போட். இது வந்து ஆப்பிள். ஸோ அதுலேயும் நம்பர் சாலிட் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி வாட் எவர் த ஐடியாஸ் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச எல்லா ஐடியாவும் வந்து நீங்கள் போடுறீங்க. போட்டதில் ஓட்டிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எது ரொம்ப பெஸ்ட்டுன்றதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறோம். This is what ideation. Ideation means idea generation. Why we are doing this? பிகாஸ் நம்ம எல்லா கிடைக்கிற கண்ணுக்கு தெரிகிற எல்லா ஐடியாவும் தூக்கி வந்து என்னோட ப்ராடக்ட்டில் வைக்கிறது கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய யூஸருக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வைக்க முடியும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தட் இஸ் வை வி ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஐடியேஷன் ஆக்டிவிட்டி. ஐடியேஷனில் இப்போ உங்களுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து உங்களுக்கு சில டவுட்ஸோ இல்லை சில மாதிரி கொஷின்ஸோ இருக்கும். சில அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி செஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பரவாயில்ல, எல்லாருமே தேறிட்டீங்க. ஸோ யூ பீப்புள் ஆர் பிகேமிங் டிசைனர்ஸ் ரைட் நவ். இந்த ஆக்டிவிட்டிலாம் தெரியாமல் தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, போயிட்டு டிசைனர் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு உக்காந்துருக்கிறது. அவங்க எடுத்த உடனே எப்படி நீங்கள் ஒரு ஐடியா உருவாக்குவீங்கன்னு கேட்டவுடனே எல்லாருக்கும் ஐடியானா என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் நடக்குது இப்போ மார்க்கெட்டில். நீங்கள் தெரியுமா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. டிசைனர் ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு அவங்களால கிராக் பண்ண முடியாமல் வெளியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மிட் கெரியரில் இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை ஆக்சுவலி. என்னென்னா ப்ராப்பராக ஃபவுண்டேஷன் படிக்காமல், ப்ராப்பராக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் படிக்காமல், ஜஸ்ட்டு ஃபிக்மாவை மட்டும் படிச்சுட்டு ஃபோட்டோஷாப் மட்டும் படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவங்க கேட்பாங்க, இத்தனை வருஷமாக நீ எப்படியா டிசைனராக ஓட்டின அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க ஆக்சுவலி. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள் அவங்களால இப்போ ஜம்ப் பண்ண முடியல ஒரு ஜாபுக்குள்ளே. ஏன்னா தே cannot டூ தட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ யா, இட் இஸ் வெரி ட்ரூ ஆக்சுவலி. ஏன்னா இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எனக்கு 10 வருஷம், நான் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடியே இந்த 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 ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ, நான் டீமெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, இப்போ வந்து நான் படித்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், ப்ரோ படிக்கிறதுக்கு வயசு காலம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் படிக்கலைன்னா எப்பயுமே படிக்க முடியாது. இல்லை இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து படிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு. எப்பா நீ இப்போ இல்லை, நீ அடுத்த கம்பெனி வேலைக்கு போக மாட்டேன், இந்த கம்பெனி உனக்கு வேலை கிடச்சிச்சு, ஓகே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நாளைக்கு இந்த கம்பெனி உன்னை தூக்கி போட்டான் வெளியே, நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு சப்போஸ் உன்னோட மேனேஜ்மெண்ட் பர்சன் வந்து எல்லாம் தெரிஞ்சவனா வந்து உட்காந்துட்டாரு சீனியரு, அவருக்கு வந்து யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியுது, யூஐ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் தெரியுது, ஆனால் நீ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியாக இல்லைன்னா உன்னை தூக்கி வெளியே போடுவாங்களா மாட்டாங்களா? ப்ரோ அதெல்லாம் என் கம்பெனிலாம் அந்த மாதிரிலாம் டிசிஷன்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ, பிகாஸ் என் கம்பெனி எனக்கு பற்றி தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எல்லா நாளும் ஒரே மாதிரி கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்காதுல்ல. தே கேன் சேஞ்ச் த லீடர்ஷிப் வெரி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இப்போ இந்த ஐடியேஷன் கற்றுக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் பெருசாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
இது மாதிரி இன்னும் பல மேட்ரு இருக்குது இந்த யூஐ யூஎக்ஸ் ப்ராசஸில். இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஒன்லி. ஓகேங்களா? அடுத்து பிஆர்டி அனலைசிஸ்லாம் இருக்குது. ஒரு பிஆர்டியை படித்து நீங்களே வந்து ஸ்டோரி எழுதணும். நான் நாளைக்கு அதை எடுத்துன்னு வரேன் ஒரு நாள், சரியா? பிஆர்டி அனலைசிஸ் பண்ணி யூசர் ஸ்டோரி எப்படி போடுறது, யூசர் ஸ்டோரி எப்படி எழுதணும், டெவலப்பர் மாதிரி ஒர்க் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் மாதிரி, அடுத்து டெவலப்பர் மாதிரி ஒர்க் பண்ணணும், டெவலப்பருக்கு அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ணணும், ப்ராடக்டோட ஓனர் மாதிரி ஒர்க் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுடைய யூஎக்ஸ் ஜர்னியில். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்களை அசைக்க முடியாத ஒரு பெரிய டிசைனாக வர முடியும் உங்களால். ஆனால் யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் த ப்ராசஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றி தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே பொறுப்பாக உட்காந்து தெளிவாக உட்காந்து படித்து 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக எனக்கு எல்லாமேலாம் தெரியாதுப்பா. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் கற்றுக்கிட்டு தான் வரேன். ஐ எம் ஜஸ்ட் லேர்னிங் எவ்ரிடே. அவ்வளோதான் சிம்பிள். எல்லா நாளும் கற்றுக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது என்னோடய ஃபவுண்டேஷன், அவ்வளோதான். நான் ஃபவுண்டேஷனை மறந்துடுவேன் இல்லைன்னா. நான் சொல்லிக் கொடுக்கலன்னா ஐ வில் ஃபர்காட் மை ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு நல்ல லீடருக்கு அழகு என்ன தெரியுமா? நான் இதான் ஒரு இதில் படித்தேன். நான் ஆக்சுவலாக ஒரு குட் லீடருக்கு அழகுனா, அழகுன்றதை விட எசென்ஷியல், ஒரு நல்ல லீடருக்கு எசென்ஷியல் என்னென்னா அவங்க சொல்லி போட்டிருந்தாங்க. இருங்க நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆ டிசைனர்லேருந்து ஒரு டிசைனர் லீடர்ஷிப்புக்குள்ளே வரணுன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயமே பிகேமிங் மென்டார் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து உங்களை வந்து ஹைலைட் பண்ணுது இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ ஒரு டிசைனராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு லீடாக இருக்கீங்க அப்படின்னா லீடர்ஷிப்புக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சில தகுதி இருக்குது, ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. மேபி நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் அந்த டிசைன் லீடர்ஷிப் ஓரியன்டாக. ஓகேங்களா? அதில் சொல்கிறாங்க சில பாயிண்ட்ஸு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யார் லீடு? டிசைன் லீடர்னா யார் அப்படின்னா, லீடிங் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை வந்து லீட் பண்ணுறவங்க, சரிங்களா? லீடிங் த ப்ராக்டிஸ். ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு மெத்தடு, ஒரு டூலை போட்டு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அப்புறம் லீடிங் பீப்புளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல லீடருக்கு அழகு. ஓகே. அண்ட் தென் லீடிங் ஆர்கனைசேஷன். என்ன ஆர்கனைசேஷனை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் ஷாப்பில், அது எல்லா டீம் கூடயும் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப்னா டிசைன் திங்கிங் a key part. How a company works and it is culture. Leaders are forward thinkers who look past just design projects. They understand how the design can shape the business. See, நல்லா புரிஞ்சுங்க, how the design can shape the business plans, spark innovation and give the company and edge over others. அதாவது அதர் கம்பெனியை விட நம்மளோட கம்பெனி பெட்டராக போகணுன்னா டிசைன் தான் முக்கியமான ஃபேக்டரே. இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். தேர் ஜாப் இஸ் ப்ரமோட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிசைன் இன் த ஹோல் ஆர்கனைசேஷன், மேக்கிங் ஷுவர் த டிசைன் ஐடியாஸ் ஆர் பார்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கண்டக்டிங் யூஎக்ஸ் ஒர்க் ஷாப் அக்ராஸ் டிபார்ட்மெண்ட், டெவலப்மெண்ட்டுக்கு தெரியணும், கியூஏக்கு தெரியணும், உங்களோட விபிக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியணும். அப்போ தான் இந்த டிசைனை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் கம்பெனியை நல்லா க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாகவுமே டிசைன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் புரிய வச்சுருந்தா மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் டெவலப் செல்ஃப் அவேர்னஸ். உங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரியணும்ல, நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஆல்வேஸ் லேர்னு. ஒரு லீடருக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு அழகு என்னென்னா, ஆல்வேஸ் ஷுட் பி லேர்னர். ஒரு ஆல்வேஸ் அவங்க என்ன பண்ணிங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் தே கேனாட் க்ரோ ஃபர்தர். அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அவங்களோட இது. எப்படி ப்ரோ நான் க்ரோ ஆகிறது அப்படின்னா, பார்ட்டிசிபேட்டிங் இன் ஒர்க் ஷாப்ஸு, கான்ஃபரன்ஸ்டு
டு கெயின் நியூ இன்சைட்ஸ் அண்ட் நெட்வொர்க் வித் பியர்ஸ். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்லேயோ இந்த கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு 20 டிசைனர்ஸ் இருக்கிறாங்கன்றதே தெரியாமல் போயிடும். கரெக்டாப்பா? நான் வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் படித்தேன்னா, யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்க கிட்ட டவுட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கோ இல்லை இந்த மாதிரி செஷனோ நடக்குதுலாம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள். சப்ஸ்கிரைபிங் டு தி இண்டஸ்ட்ரி ஜர்னல்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைபிங் தி இண்டஸ்ட்ரி ஜர்னல்ஸ் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ். போயிட்டு படிக்கணுமா, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் கேஸ் ஸ்டடி படிக்கணுமா, ஓகேங்களா? அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஜர்னல்ஸ்னால் என்னென்னா ஆன்லைன் மேகசின் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து செட்டிங் aside a regular time to self-directed learning through online courses in emerging design tools and methods. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸஸோ இல்லை உங்களுடைய டிசைன் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸையோ ரெகுலராக என்ன பண்ணிட்டே வாங்க, கற்றுக்கிட்டே வாங்க. எனி கைண்ட் ஆஃப் ஃபார்மெட், ஆன்லைனோ ஆஃப்லைனோ வாட் எவர் இட் இஸ், கற்றுக்கிட்டே வர சொல்கிறாங்க. கல்டிவேட் த கல்ச்சர் நாலேஜ் ஷேரிங் வித்தின் தேர் டீம் மெம்பர்ஸ். உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கல்ச்சரை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்கரேஜிங் மெம்பர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கும் தயாராக இருந்துக்குங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் ஒரு டிசைன் லீடர்ஷிப்புக்கு அழகு, ஒரு டிசைனருக்கு அழகு. ஓகே, ஒரு டீம் வந்து எப்படிலாம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டீம் கூட நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவன் சரியாக ஒர்க் பண்ண மாட்டான், இவன் சரியாக ஒர்க் பண்ண மாட்டான், அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் சேம் அண்ட் லுக், எல்லாருமே சேம் தான் இங்கே. ஸோ உங்களோட டீமுக்குன்னு ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு, அந்த டீமுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெம்பருக்கும் ஒரு பாசிட்டிவான திங்ஸ் இருக்கும். அவங்கள பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறது, அவங்கள ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிறதுக்கான ஆக்டிவிட்டி போடுறது, அவங்கள சேர் பண்ணுறது, நீங்கள் பண்ண விஷயத்தில் எங்கெல்லாம் இன்புட் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துலேயும் இன்புட் கொடுத்து கொண்டு வரதுக்கு பேர் ஒரு நல்ல டிசைன் லீடருக்கு அழகு. ஆக்சுவலி டெலிகேட் டாஸ்க், ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஒரு டாஸ்க் பண்ணுறேன், இல்லை நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் எடுத்து இன்னொரு பர்சன்கிட்ட கொடுக்கலாம். அவர் சும்மா தான் இருப்பார்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணு அப்படி சொல்லிட்டு. நான் வந்து உனக்கு ஏன் இந்த கொடுக்குறேன்னா, ஏன் நீ சும்மா உட்காந்துருக்கல அதனால் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பிலீவ் பண்ணுறேன் நீ இந்த ஒர்க்கை பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு என்கரேஜிவாக நீங்கள் வேலை வாங்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அது நல்ல ஒரு பாசிட்டிவான கல்ச்சரு. அதுக்கப்புறம் எம்பவர் அண்ட் கைட் த டீம் மெம்பர்ஸ். உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு யாருக்காவது ஐடியா இல்லைன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது, அவன் கற்றுக்கிறது சரியில்லை, அவன் அங்கே போனான் இங்கே போனான் இங்கே படித்தான் அங்கே வந்தான் அப்படிலாம் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு புது புது விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் படிக்கிறத நான் போய் என்ன பண்ணுவேன், என் டீம் கிட்ட போய் சொல்லிக் கொடுப்பேன், அவர் படிக்கிறது என்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ் யுவர் கிளியர் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ் வித்தின் அ டீம் மெம்பர்ஸ். உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையுமே ஒரு ஜாலியாக ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ செலிப்ரேட் வித் டீம்ஸ் வின்ஸ்னால் என்னென்னா, ஒரு டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வெளியே போகுது, நீங்கள் பண்ண டிசைன்ஸ்லாம் வெளியே போகுதுன்னா நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர்ஸ். ஸோ அப்துல் கலாம் எப்பயுமே ஒன்று சொல்லுவார், ஓகேங்களா? அப்துல் கலாம் எப்பயுமே ஒன்று சொல்லுவார். ஸோ டீம் லீடருன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும், சக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்டை கொடுத்துடணும் அப்படின்னுவார். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த வந்து அவருடைய லீடர் வந்து கற்றுக் கொடுத்தாரு. அவர் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் சொன்னார், எ லீடர் ஹூ அக்செப்ட் த ஃபெயிலியர் அண்ட் த த த டீம் செலிப்ரேட்ஸ் த வின்னிங் ஃபேக்டர்ஸ். ஃபெயிலியரை நம்ம எடுத்துக்கலன்னா அப்போ யார் தான் அது டீமை ப்ளேம் பண்ணுறதா? கிடையாது. ஒரு விஷயம் நடக்கலைன்னா அந்த டீம் லீடர் தான் அதுக்கான காரணம், வேறு யாருமே கிடையவே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீம் லீடருக்கான அழகு, டிசைன் லீடருக்கான அழகு. நான் உங்கள் எல்லாரையுமே டிசைன் லீடராக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒர்க் பண்ணுவீங்களா நீங்கள்? எஸ் சார். கண்டிப்பா ப்ரோ. எஸ்.
ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. Yes, bro. எஸ் ப்ரோ பண்றோம். ஓகே. சரி சார். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பண்ணணும் பண்ணணும். நான் இப்பயே சொல்கிறேன், நான் டிமெண்ட்லேருந்து வெளியே போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்னோவேட்டடாகவும் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கான பர்சனாகவும் யூஎக்ஸில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். தட் இஸ் வாட் மை எய்ம். மை என்ன சொல்கிறது, என்னோட எய்ம் அதுதான். நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு பர்சனாக இருக்கணும். டிசைனில் ஏ டு இசட் இந்த பர்சன் தெரியும்ப்பா அப்படின்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, இட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். பட் சம்ஹவ் யூ கேன் கம் அப் வித் யுவர் ஓன் திங்ஸ். ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கிறது நீங்கள் நீங்கள் என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுற மாதிரி தான் ஒட்டுன்ற மாதிரி. ஐ நோ சம்திங் வில் பி பாசிபிள், சம்திங் நாட் பாசிபிள். பட் இருந்தாலும் புட் யுவர் ஃபுல் எனர்ஜி, நல்ல எனர்ஜியை போடுங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்க தயாராகிறேன் இங்கே. சரியா? யூ கேன் கனெக்ட் வித் மீ இன் எனி டைம், எனி ஃபார்மேட். எப்போ கனெக்ட் பண்ணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். படிங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு நல்ல மென்டார் கிடச்சிருக்காங்க. நல்லா நல்லபடியாக உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறோன்ற ஒரு ஒரு ஹோப்போட யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க்கு. பயப்பட தேவையில்லை. ஐயோ வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அப்படின்னு ஃபியரே ஆக தேவையில்லை. மார்க்கெட் ரொம்ப கிளியரு, மார்க்கெட் ரொம்ப சூப்பரு. மார்க்கெட்டில் தேவைப்படுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிஃபைடான டிசைனர் தான். உன்னோட குவாலிஃபிகேஷனையும் உன்னுடைய பிராண்டிங்கையும் நீ பக்காவாக மாற்றிட்டேன்னா, நீ பண்ணுற ஒர்க்கில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு உங்களை விடவே விடாது. அதான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனர் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட டிசைன் அவுட்புட்டு பயங்கரமாக வரும். ஏன் தெரியுமா? டிசைன் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் வந்து என்னென்னா டெக்னிக்ஸு, டூல்ஸு. பேச தெரியாது. இப்போ யூஎக்ஸ் டேர்ம்ஸில் பேச தெரியாது. இப்போது என்னென்னா ஒரு டிசைனருக்கான முக்கியமான விஷயமே அவங்க பேசணும். ரொம்ப ரொம்ப பேசணும். பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசினா மட்டும்தான் ப்ராடக்டை வாங்குவாங்க. உங்கள் டிசைன்ஸை செல்லுபடி ஆகும். ஒரு டிசைனரு அவர் பேச மாட்றாரு, அவர்கிட்டேருந்து எந்த பொருளுமே வரமாட்டேங்குது அப்படின்னா நோ ஒன் கோயிங் டு பை த திங்ஸ் ஃப்ரம் யூ. நாட் ஒன்லி யூ, டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருங்க, இல்லை வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனாக இருங்க, இல்லை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனாக கூட இருங்க. நீங்கள் பேச மாட்டீங்க, வார்த்தை விட்டு வெளியே வராது அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், அந்த அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்காதீங்க. உடச்சி எடுத்து தூக்கி போடுங்க. தப்போ ரைட்டோ பேசிடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்க, ஒரு டவுட்டை கேட்டுக்குங்க. அப்படியே மனசுக்குள்ளே போட்டு முழுங்கி முழுங்கி வச்சுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரையும் நீங்கள் யாருன்னா, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு பரவாயில்லை, நீ இங்கிலீஷ் பேசலன்றதுலாம் எனக்கு பரவாயில்லை. பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை எனக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணுவியா மாட்டியா, டெக்னிக்கலாக ஷேர் பண்ணுவியா மாட்டியா, இதான் விஷயம். ஸோ தட் இஸ் த ரீசன். உங்களுக்கு யாருக்காவது பேச வராமல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து தூக்கி போடு. நான்லாம் பேசவே மாட்டேன். அப்படியே யாராவது பேசுவாங்கன்னா இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்கள்ல, அவங்களோட வாயெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான். அப்படியே எப்படி பேசுகிறார் போறியா அவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் ஹேப்பன்ட் இன் மை ஏர்லியர் ஸ்டேஜ். நான் இதெல்லாம் இப்போயே உங்களுக்கு உடைக்க சொல்லிடுறேன். தயவு செய்து நெவர் திங்க் அபவுட் தட், தாட் அபவுட் தட், ஃபீல் ஃப்ரீ. ஓகே ஃபைன். இப்போ பிரியாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு டே 2ஓட ஒர்க் ஷாப் வந்து ஒரு அடிக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போது இதில் இருக்கிற காமனான ஃபீச்சர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுக்கிட்டு நம்மளுடைய இப்போ இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது ஆப்பிளுக்கும் போட்டுக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு இது எதெல்லாம் காமனாக இருக்குது, காமனாக இருக்கிறது ஒன்று போட்டுட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் டிசைன். தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் திங்ஸ் என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒயர் ஃப்ரேம் போட்டு, சாரி யூசர் ஃப்ளோ போட்டு. யூசர் ஃப்ளோ போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆர்கிடெக்சர் தான். எங்கே எதை வைக்க போகிறோம், ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பாரில் என்ன வைக்க போகிறோம், ஹீரோ செக்ஷனில் என்ன வைக்க போகிறோம், பாடியில் என்ன வைக்க போகிறோம், ஃபூட்டரில் என்ன வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட். எனக்கு இது யார் சொன்னது? நான் அக்சென்ச்சருக்குள்ளே போகிறதுக்கு
இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறேன். அப்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பு இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கியே, அந்த ஒர்க் என்ன ஒர்க்குன்னு கேட்டார். இட்ஸ் a வெப்சைட் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ வெப்சைட், இட்ஸ் அ பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட், லைக் தட் யூ ஹாவ் டு போர்ட்ரேட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னா எதை சொல்லும்போது சார் சொல்லுவோம் நம்ம? புரியல. அப்படின்னு எதை சொல்லுவோம் நம்ம? ஒயர் ஃப்ரேம் சொல்லுவோம். இதோ இப்போ ஆப்பிள் இருக்குல்ல, இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குல்ல, எஸ் சார். இப்போ இந்த ஆப்பிளோட லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, இது பேர் என்னதுன்னு நினைக்கிறீங்க? லேண்டிங் பேஜ் தான் சார். இது பேர் லேண்டிங் பேஜ் இல்லை, இது பேர் வந்து பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட் சொல்லுவோம். இந்த வெப்சைட் ஹோல் வெப்சைட்டுக்கு பேர் வந்து என்னன்னா ஸ்டோரி டெல்லிங் வெப்சைட். ஓகே, அவங்களோட இதை சொல்கிற மாதிரி. பிராண்டோடைய ஸ்டோரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வெப்சைட். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. அது வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்குறேன். யூசிஐசி ஐயா, இல்லை இல்லை, யூசிஐசிஐ தான், சவுத் ஆஃப்ரிக்கா. நீங்கள் வந்து ஒரு 10 ஆப்புப்பா, 10 ஆப் பண்ணி லைவில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், போதும், அவ்வளோதான், நீங்கள் இண்டஸ்ட்ரியை கலக்கிடலாம். 10 ஆப்ஸ் ஷுட் பி இன் லைவ். லைவ்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் கிடையாது நான் சொல்கிறது. நான் சொல்கிறது எல்லாம் லைவில் பப்ளிஷ் ஆகிருக்கணும் அந்த வெப்சைட்ஸ். புரியுதா சொல்கிறது? ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம பண்ணது தான் ஏர்லியராக. இப்போ நிறையா மாற்றிட்டாங்க. ஓகே, பட் we created this kind of a product for them actually. இந்த பேனர்லாம் நம்ம பண்ணது தான். அது வந்துச்சு, அது வந்துச்சு, அது வந்துச்சு. இந்த 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 டிசைன்லாம் நான் பண்ணதுப்பா. ஓகேவா, நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குப்பா அந்த கம்பெனி. அதாவது பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அந்த பேக்கேஜிங் டிசைன்ஸு பாக்ஸ்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த ம், அட்டை பாக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அந்த அட்டை பாக்ஸ் பண்ணுற கம்பெனி. ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க, காரகட்டட் பாக்ஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, இது வந்து என்ன இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா. அது இருக்கும் பாரு, ஆ க்ராகெட்டட் கார்கெட்டட் கார்கெட்டட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிராண்டுக்கெலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் பீன் அ ப்ளஷர் டு ஒர்க் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் அ பிராண்ட்ஸ் அவுட் சைட்லேருந்து. இதுக்கு ஜெம்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம், இட்ஸ் ஃப்ரம் துபாய் ஒன்லி. ஸோ இந்த பிராண்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிபிகே பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பஹ்ரைன் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ம், துபாய் நாலேஜ் சென்டர், நாலேஜ் சென்டர் நினைக்கிறேன், நாலேஜ். இந்த மாதிரி நிறையா துபாய் கோர்ட்டுக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வந்துச்சு நான் ஒர்க் பண்ண கம்பெனியில். அதனால நிறைய ப்ராடக்ட்டு மிடில் ஈஸ்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். யூஎஸ் யூகேக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். லண்டனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட். விக்டோரியா சீக்ரெட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர்ட் மார்க்கெட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ண பிராண்டு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டுமே ஃப்ரம் அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கன் பிராண்டுக்கு இந்தியா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் யூ பீப்புள் ஃப்ரம் எனிவேர் நீங்கள் தமிழ்நாட்டு பர்சனாக இருக்கலாம், தமிழ் மீடியம் பர்சனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் மல்டிபிள் பீப்புள்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அதனால் யுவர் மைண்ட் செட் ஷுட் பி அவுட்டராக இருக்கணும், வைடராக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ பி வித் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பி வித் த இனோவேஷன், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ கம்மிங் டு தி நம்ம டிசைன்ஸ் வந்து ஓகே டன். இப்போ நீங்கள் முடிச்ச வரையும் போதும்.
ஓகேவா? ரிமைனிங் பார்ட் இப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ஒர்க் ஷாப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஜஸ்ட் டூ தட். இதுலேருந்து பெஸ்ட்டாக இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது காமன் ஃபீச்சர் அண்ட் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து பண்ண பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஐடியேஷன் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேட்டர்னிங்கில் இருக்கிற பெஸ்ட் விஷயம் என்ன, அந்த பெஸ்ட் விஷயத்துலேருந்து நம்ம ரெண்டு ப்ராடக்ட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் 4 கூட எடுத்துன்னு வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. 4 எடுத்துன்னு வரலாம், 5 எடுத்துன்னு வரலாம், 10 கூட எடுத்துன்னு வரலாம். எடுத்துன்னு வந்து போட்டுட்டு நான் அதுலேருந்து பெஸ்ட்டாக இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்துன்னு வந்து போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு பெஸ்ட் யூஎக்ஸ் ஐடியேஷன் ப்ராசஸ் ஆர் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் ஆர் ஒர்க் செஷன் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் எனி திங். இங்கே ஒர்க் ஷாப்பை பொறுத்தவரை இதுதான் ஒர்க் ஷாப், இப்படி தான் நடக்கும். எல்லா டிசைனும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போது டிசைன் கிரிட்டிக்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. டிசைன் கிரிட்டிக்ன்றது என்னென்னா, நீங்கள் பண்ண டிசைன்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுப்போம். இது வந்து இப்படி மாற்றிருக்கலாம், அப்படி போகலான்னு சொல்லிட்டு அதுவுமே ஸ்டிக்கி நோட்டை தான் போட்டு ஓட்டுவோம் நாங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க முடிச்சுட்டு நாங்கள் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. டீம் கிட்ட ஃபீட்பேக் வாங்காமல் ப்ராடக்ட் வெளியே போகக்கூடாது. உங்கள் ப்ராடக்ட் வந்து வெளியே போகக்கூடாது, டிசைன் வெளியே போகக்கூடாது. யூ ஹாவ் டு கெட் ஃபீட்பேக் ஃபஸ்ட் ப்ராப்பராக. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபீட்பேக் மஸ்ட். ஸோ ஃபீட்பேக் வாங்கிட்டு தான் அடுத்த நிலைமைக்கு போகணும். நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா கிடையாது. ஓகே கைஸ், ஃபைன். ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் த செஷன் ப்ரோ நவ். வினோத் பேசுறேங்க ப்ரோ, கேக்குதுங்களா? எஸ் வினோத், உங்கள் ப்ராடக்ட் வந்து நானும் பார்க்கல வினோத், கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே ப்ரோ கேஸ் ஸ்டடி முடிச்சிட்டேன், ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். அதான் வெரிஃபை ஒரு டைம் பண்ணிட்டீங்களான்னா அடுத்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலான்னு பார்த்தேன். ஷுவர் வினோத், நான் கொஞ்சம் சிக்காக இருக்கேன் வினோத். நான் வந்து ஐ பீன் ஃபாலன் சிக். ஓகே எனக்கு ஓகேங்க வந்து ப்ரோ. பார்த்தீங்கன்னா சிவியர் ஸ்டமக் பெயின் இருக்குது வினோத். நானும் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ஓகேங்க பட் ஸ்டில் ஐம் நாட் கெட் கிளியர்ட். இப்போதான் தனியாக குடிச்சிட்டு இருக்கேன், சுடு தண்ணி போட்டு. நான் கொஞ்ச நாள் ஃப்ரீ ஓகேங்க ஆகிட்டு நான் போட்டு பார்க்குறேன் நான். ஓகே, ஐ வில் அனலைஸ் தட், ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நாளைக்கு செஷனில் கூட உட்காந்து ரிவ்யூ பண்ணிடலாம் ப்ராஜெக்டை. ஓகேவா? ஸோ ஓகே நாளைக்கு ஓகேங்க செஷன் நீங்கள் வந்துடுங்க. ஒன்ஸ் இந்த ஐடியேஷனோடைய சின்ன கன்க்ளூஷனை முடிச்சுட்டு வில் ரிவ்யூ ஓகேங்க யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஓகே ஓகேங்க ப்ரோ. உங்களுடைய ஒர்க்கு முடிச்சிடுவோம். பரவாயில்ல வினோத், கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஓகே ப்ராஜெக்ட்டு உட்காந்து முடிச்சிருக்கீங்க. நான் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பாக. நம்ம உட்காருவோம் நம்ம. ஓகேங்க ப்ரோ. எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, லைக் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து பண்ணாலும் ஆனால் நீட்டாக உட்காந்து பண்ணீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுடைய கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வினோத் வந்து ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈரோடு, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அவரை. ஸோ வினோத் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் ஆக்சுவலி. இதில் டிசைனில் ஹீ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் பர்சன். ஹி புட் வெரி டெடிகேட்டிவ் டைம் பீரியட். ஈரோட்லேருந்து நேராக கிளம்பி கோயம்புத்தூருக்கு வரணும். ஓகேங்களா? கோயம்புத்தூருக்கு வந்து ஈ நீட் டு ஸ்டார்ட் work on our Coimbatore Academy, and you have to finish it off and you need to go back to pick the train. It is not a big deal actually, but ana big deal for me actually. பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட்டுக்கே வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற அகாடமிக்கு வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அசைஞ்சு அமர்ந்து வருவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சன் வந்து ஈரோட்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர், ப்ரோ பெரிய டீல்லாம் இல்லை ப்ரோ, 1 ஹவர் ட்ராவல் தான், 2 மணி நேரம் ட்ராவல் தான், 3 மணி நேரம் ட்ராவல் தான், பரவாயில்ல இருக்கட்டுமே. ஒருத்தவங்க கிளம்பி தினமும் வந்துட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஹீ கேம் தட் இஸ் த பவர் ஆஃப் இஸ் எனர்ஜி. ஓகேங்களா? அந்த எனர்ஜியோடைய ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஐ பின் ரியலி ப்ரவுட் வினோத், உங்களுடைய ஒர்க். ஓகேங்களா? நீங்கள் ஓகேங்க பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கே கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போகணும் நீங்கள். தட் இஸ் மை விஷ் ஆக்சுவலி. தேங்க்யூ ப்ரோ. ஓகேவா? கற்றுக்குங்க, நிறைய பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. டோன்ட் லீவ் இட் அப், விட்டுறாதீங்க ஓகேங்க எதையுமே. சரியா? ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க. ஃபைன். நம்ம நாளைக்கு தேங்க்யூ. ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே. ஸோ கைஸ், ஐடியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஸ்டார்டட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல.
நம்ம ஸ்டார்ட் பண்ண டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த திங்கிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சோம். அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு இவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதில் எனக்கு பெஸ்ட்டு எதுவாக இருக்க போகுதுன்றது எல்லாத்தையும் எடுத்து வந்து போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு டூ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், வி ஆர் கோயிங் டு டூ டிசைனு. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஆக்டிவிட்டி. இதை விட இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்குது. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி வேறு மாதிரி பண்ணும், இன்னொரு கம்பெனி வேறு மாதிரி பண்ணும். அதுக்காக லக்ஷ்மண் ப்ரோ சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் ஒவ்வொரு கம்பெனியோட கல்ச்சர், ஒவ்வொரு கம்பெனியோடைய டிசைன் சர்வீசஸ், அவங்களுடைய அடாப்ஷன் ஆஃப் த டெக்னாலஜி, அவங்களோட அடாப்ஷன் ஆஃப் த ப்ராசஸ், இதெல்லாம் டிஃபர் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே போய் போட்டு பாருங்கள், கூகுளில் போயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ, சாரி லிங்க்டின்லேயோ இல்லை வந்து யூடியூப்லேயோ போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியேஷன் ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது, ஒரு ஐடியேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதில் நான் எப்படி ஒர்க் பண்ணலாம், நான் என்னோடய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் போய் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு வாங்க. ஸோ அங்கே கற்றுக்கிட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், ப்ரோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கலாமா, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கங்க. சொல்கிறது புரியுதுங்களா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஓகே கைஸ், ஃபைன், வி கேன் வைண்ட் அப் டுடே. ஸோ நாளைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே டைமில், எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். வில் ஹாவ் ஒன் ப்ராஜெக்ட் ரிவ்யூ, வினோத் ரிவ்யூ பண்ணிவிட்டு தென் வில் ஃபினிஷ் இட் ஆஃப் த டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ.